வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனையோ உயிர்கள் போயிடுச்சு. அதை பற்றி தாங்க. ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்துக்கு எங்களோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். வெறும் அனுதாபங்களை வச்சுமே அந்த போன உயிரை கொண்டு வர முடியாது, அந்த குடும்பத்தாலையும் வாழ முடியாது. பொதுமக்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் எங்களோட ஸ்பீச் கொடுக்குறோம். தயவு செஞ்சு இந்த கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராயத்தை குடிக்காதீங்க. இப்போ பாருங்கள், குடிச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் கஷ்டப்படுறது யாருங்க? உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், இல்லை பெற்றவர்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களாக இருக்கட்டும். ஏதோ இதுக்காக உங்களுடைய அல்ப ஆசைக்காக அதான் கவர்மெண்ட்டே திறந்து வச்சுருக்காங்களேங்க உங்களுக்கான கடையை. அதுக்காக அந்த குடிக்கணும்னு சொல்லிலாம் சப்போர்ட் பண்ணலை. ஒரு சில பேர் கடின உழைப்பாளியாக இருப்பீங்க, தினக்கூலி ஆளுங்க, சம்பளம் வாங்கிட்டு சாயங்காலம் ஆனால் கொஞ்சம் உங்கள் சந்தோஷத்துக்காக குடிச்சிக்கிறீங்க. இருந்தாலுமே இந்த எங்கள் அப்பாவெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். குடிச்சு இப்போ பாருங்கள், குடல்லாம் வெந்து போய் கை காலெலாம் இழுத்துக்கிட்டு அவரை பார்க்க நான் இருக்கேன். நான் எத்தனையோ பேர் அந்த மாதிரி குடிச்சிட்டு பார்க்க ஆள் இல்லாமல் எங்கேயோ பேர் இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுக்கு தான் விழிப்புணர்வு இருக்கணும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லி கள்ளச்சாராயத்தை குடிச்சு இப்போ பாருங்கள், போன உயிரை யாராலையுமே கொண்டு வர முடியாதுங்க. அரசாங்கம் எத்தனையோ உதவிகள் செஞ்சாலுமே அந்த குடும்பத்தை மறுபடியும் பார்க்க முடியுங்களா? ஸோ பொதுமக்களாகிய நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும்.